ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா T20 வேர்ல்டு கப் 2024 இறுதிப் போட்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எகென்ஸ்டாக ப்ளே பண்ண சவுத் ஆஃப்ரிக்காக்காக இந்திய ரசிகர்களும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மனமுடைஞ்சிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ரசிகர்களும் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. T20 வேர்ல்டு கப் 2024 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜூன் 2லேருந்து ஜூன் 29 வரைக்கும் நடந்தது. அதுக்காக இறுதிப் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து தகுதி பெற்றாங்க. அந்த இறுதிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கப்பும் வின் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரசிகர்களும் சிலர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல போட்டிகள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல ட்ராஃபிஸ் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 ட்ராஃபி தோனி தலைமையிலான அணி 1 ட்ராஃபி வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் வேறு டெஸ்ட் ஃபார்மேட் ஆகட்டும் நிறைய போட்டிகளில் நிறைய கப் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்தியா பொறுத்த வரைக்கும். சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில கப்ஸ் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் செமிஃபைனல்ஸ்க்கே வந்தது கிடையாது சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே போல் ஃபைனலுக்கும் அதனால் ஒரு கப்னாவது கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் கூட சவுத் ஆஃப்ரிக்கா லெஜெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் ஆகட்டும், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு கப் கூட வின் பண்ணாமையே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. அதனால் ஒரு கப்னாவது சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணணும். ஆல்ரெடி ஃபாஃப் டூ பிளஸி தலைமையிலான சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து பார்த்திங்கன்னா பல தடவை வந்து பார்த்திங்கன்னா முயற்சித்தும் செமிஃபைனல்ஸில் விட்டு வெளியேறிட்டாங்க. அதனால் இதுவே முதல் முறையாக அவங்க ஃபைனலுக்கு வந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. இருந்தாலும் கோப்பை வின் பண்ண முடியல, ரன்னர் அப் மட்டும் ஆகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் இந்திய ரசிகர்களும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் கப்பை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணல. இந்தியா ஒரு பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணிட்டாங்க. விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா சர்வதேச T20லேருந்து ஓய்வையும் அறிவிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்த கோச்சஸும் சேஞ்ச் ஆக போகிறாங்க, அடுத்தடுத்த தொடரும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.